பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% இடஒதுக்கீடு, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அதற்கு உதவித்தொகை, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தார். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா மகளிர் சுய உதவி குழு திட்டம், இது மாதிரி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார். ஆக அந்த வழியில தான் இந்த தேர்தலில் கூட நம்முடைய திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பல திட்டங்களை, பல வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை தந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா ஏறக்குறைய பெண்களுக்கு வங்கியில் கடனாக, எதற்கு நீங்கள் சுய தொழிலை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு வட்டியில்லா கடன் எவ்வளவுன்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சியில் தான் மக்கள் நல பணியாளர்கள் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். ஆனால் இந்த ஆட்சியில் அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பி அவங்களை எல்லாம் நடுத்தரில் நிற்க வச்சிருக்கிறாங்க. ஆக மீண்டும் அவர்களுக்கு வேலை கொடுப்பது மட்டும் இல்லை, அந்த மக்கள் நல பணியாளர்களாக 50 லட்சம் பெண்களையும் தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பை வழங்க இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் விலையை பழைய விலைக்கு கொண்டு வந்து அதை குறைக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக நாம் ஈடுபட இருக்கிறோம். அதே போல மாணவர்கள் கல்விக்காக வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளை வாங்கியிருந்த கடனை ஏற்கனவே திமுக 5வது முறையாக ஆட்சிக்கு வந்தப்போ கலைஞர் அவர்கள் 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சார். அதை மீண்டும் நினைவுபடுத்தி மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருகிற போது விவசாயிகளுடைய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் திருப்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படாத இன்னொரு உறுதிமொழியை நான் அங்கே வழங்கி இருக்கிறேன். இன்று காலையில் கூட பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், அதற்காக நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, பல பிரச்சனைகளின் காரணமாக, சில அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கம்மல், பெண்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கம்மல், மூக்குத்தி, தாலி செயின், இதையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு வங்கிகளில் அடமானம் வைத்திருக்கிறார்கள். அந்த அடமானம் வைத்திருக்கக்கூடிய அந்த நகைகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்பதற்காக 5 பவுன் உட்பட 5 பவுன் மதிப்புள்ள அவைகளை எல்லாம் வட்டி இல்லாத நிலையில் மட்டும் இல்ல, கடனை முழுசா தள்ளுபடி பண்ணி அதை மீட்டு கொடுக்கிற அந்த பணியை நிச்சயமாக திமுக ஈடுபடும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த உறுதிமொழிகள் எல்லாம் காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். உதயசூரியன் உதிக்க வேண்டும். நம்முடைய சண்முக சுந்தரம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு சிறப்பான வகையில் வெற்றியை தேடித்தர வேண்டும். வெற்றியை தேடி தருவீங்களா? உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? உங்கள் அன்புக்கும் உற்சாகத்திற்கு நன்றி, 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 நன்றி. விடைபெறுகிறோம். வணக்கம். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரையை மேற்கொண்டார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தும் இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.